மூன்று நூல்களை இயற்றியுள்ளார். அந்த மூன்று நூல்களில் ஒன்று உண்மை என்றும் உயிர்ப்பதும். அந்த நூலுக்காக அரசு சாகித்ய விருது பெற்றவர். இந்த அரசு சாகித்ய விருதை மூதூர் மண்ணிலே முதலாவது பெற்ற மாநானா ராசரத்னம் அவர்களுக்குரிய ஒரு பிரதான நிகழ்வு. இந்த கனக யோகானந்தன் அவர்களுடைய கலாபூசண விருது பெற்றமைக்காக அவரை பாராட்டி வாழ்த்தும் நிகழ்வும் ஒரு சிறப்பானதாக அமைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு கலாபூசண விருது பெற்ற யோகானந்தன் அவர்கள் கவிதை எழுதுவார். தற்போதைய காலகட்டத்தில் உள்ள ஒரு சிறந்த விமர்சகர்கள் ஒருவர். சிறுகதையாயும் சரி, நாவலாயும் சரி, அத்தோடு ஒவ்வொரு நாளும் தனது வாசிப்பை கைவிடாதவர். இப்போது பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட விதமான புத்தகங்கள் செய்திருக்கும். அதை பற்றி உரையாடுவர். அத்தோடு சிறந்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். திருமலை நகரத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் நிகழ்ச்சி தொகுப்புண்டால் அவராக தான் இருக்கும். அதோடு நாங்கள் பேசிக்கொள்வது, ஐயா நீங்கள் எந்த காலத்திலும் எந்த ஒரு இடத்திலும் ஒரு விருந்தினராக உங்களை அழைக்கவே மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் நிகழ்ச்சி தொகுப்புண்டா அவர் தான் நிகழ்ச்சி தொகுப்பாக இருக்கிற ஆலயங்களில் விருந்தினராக சொல்லுவாங்க. அதனுடைய எந்த காலத்திலையும் நீங்கள் விருந்தினராக வருவதற்கான சந்தர்ப்பம் திருவண்ணாமலை நகரத்தில் இல்லை. அதோடு